பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 12 முதலாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரையில் குறைந்திருக்கிறார்கள். 2வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம், அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற காரியம் அதுதான். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் உண்மை பேசுவதே கிடையாது. உண்மை என்பது எங்கே காண கிடைக்காத ஒரு பொருளாக இருக்கிறது பாருங்கள். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் என்று நாம் பொதுவாக சொல்லலாம், ஆனால் மனிதர்களிலே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது தான் மனசுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது பாருங்கள், எங்கு பார்த்தாலும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட சங்கீதத்தில், ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவன் மனுபுத்திரர் இல்லை என்று சொல்கிறார். மனுபுத்திரர் பொதுவாக மனுஷரை பார்க்கிறார். மனிதர்கள் பற்றியில் உண்மை உள்ளவர்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் உண்மையை விரும்புகிறார். அவர் விளிம்பின வேதமும் சத்தியம், சத்திய வேதம். அவர் விளிம்பின வார்த்தைகளும் சத்தியம். அவருடைய ஜெபத்தில் கூட இயேசு கிறிஸ்து சத்தியத்தினால் அவருடைய அச்சித்திரலும் ஒரு வார்த்தையை சத்தியம் என்று சொல்கிறார் பாருங்கள். ஆகவே தேவன் உண்மையை விரும்புகிறார், பொய் உதடுகளை வெறுக்கிறார். தேவன் உண்மையாய் மனுஷர்கள் இருக்க வேண்டும் என்றும் பிரியப்படுகிறார், பொய் பேசுவதை அருவருக்கிறார். பொய் பேசுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுவார், அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். வேற எங்கேயாவது பேசினா பரவாயில்ல, நம்புகிற நண்பர்களுக்கு பொய் பேசி அவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். பாருங்கள், பொய் பேசுகிறவர்கள் இருமனம் உடையவர்கள். ஸோ இச்சகமாய் அவர்கள் இருமனதாய் பேசுகிறார்கள். இதுதான் வேதனையோடு அவன் சொல்லுகிறான் பாருங்கள். தாவீது சங்கீதத்தில் சொல்லி வேதனைப்படுகிறான். அப்போது துன்மார்க்கம் பெருகுகிறது, பொய் புத்தலாட்டங்கள் பெருகுகிறது, உண்மையில்லாத தனம் பெருகிறது, எல்லாவற்றுக்கும் போலியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஸோ கடவுளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது தேவன் எவ்வளோ வேதனைப்படுவார் பாருங்கள். மனுஷரை ஏமாத்துறீங்க, மாய்மாலம் பண்ணுறீங்க, போலியாக நடிக்கிறீங்க, உத்தமர்களாய் காட்டுகிறீங்க, பக்தி உள்ளவர்கள் போல் வேஷமிடுறீங்க. அதான் சொல்கிறார், பக்தி உள்ளவர்கள் போல் வேஷமிடுகிறீர்கள், ஆனால் பக்தி உள்ளவன் அற்று போகிறான். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் அப்படி செய்கிற பொழுது பாருங்கள், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். தேவனுடைய கண்களுக்கு எதுவும் மறைவாகவே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம், தேவனுடைய ஆராதிக்கிற இடத்திலேயே நாம் பொய் பேசுகிறவளாக இருந்தோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். உங்களுடைய மனதை தேவன் ஊடுருவி பார்க்கிறார், உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், ரட்சியும் கர்த்தாவே. இந்த ரட்சிப்பு இன்றைக்கு தேவை. பொய் பேசுகிற மக்களை ரட்சியம் என்று சொல்கிறான் பாருங்கள். இந்த துன்மார்க்கர்கள் அவருடைய இந்த நடவடிக்கையினால், பொய் நடவடிக்கையினால், போலியான வாழ்க்கையினால நல்லவர்களை, உண்மை உள்ளவர்களை, உத்தமமாக நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் வேதனைகளை உண்டு பண்ணி, பாடுகளை உத்தரவத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய விசுவாசத்தில் பின்னடைய செய்கிறார்கள். ஆனால் இந்த சங்கீதத்தில் இப்படி சொல்லிக்கொண்டு சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், 5வது வசனத்தில், ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் இயங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது மனுஷர்கள் உபத்திரவப்படுத்துகிற பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஏழைகள் ஒடுக்கப்படுகிற பொழுது அவருடைய பெருமூச்சு நிமித்தமாக நான் எழுந்து வந்து அவர்களை விடுதலை ஆக்குவேன் சொல்கிறார். 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சொற்கள் மண் உலகில் 7 தரம் உருக்க புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறன, அந்த சொற்களாலே அவர் விடுதலை ஆக்குவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் அந்த வல்லமை இருக்கிறது பாருங்கள். ஸோ அந்த வசனத்தினாலே அவர் சொல்கிறாரு, தன்னுடைய மக்களை காப்பாற்றுகிறார். பொய்யான அந்த உலகத்தில், உண்மையற்ற அந்த உலகத்தில் தம்மை நேசிக்கிற, தமக்கு பயந்து நடக்கிற, தமக்கு உண்மையாக இருக்கிற மக்களை அவர் காப்பாற்றுகிறார். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுகிறார், ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் விடுதலை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனுபுத்திரர்களை சண்டார்கள் உயர்ந்திருக்கிற பொழுது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். ஆனால் தேவன் நல்லவர்களை, உண்மை உள்ளவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம் சுவாமி. உண்மையற்ற மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொய் பேசி, இச்சகம் பேசி, இருமனதாய் பேசுகிற மக்கள் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தப்பட்ட சூழ்நிலைகளே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் எங்கள் மேல் மனமிறங்கி எங்களை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறீர். இப்படிப்பட்ட மக்களிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுகிறதா இருக்கிறபடி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வதனாலே கர்த்தர் உங்களுடைய வார்த்தையினாலே, உண்மையினாலே எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி பாதுகாப்பீராக. இப்படி பொய் பேசுகிற மக்கள் மத்தியிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து, அவர்கள் கொடுக்கிற உபத்திரங்களிலிருந்து நீ எங்களை விடுதலையாக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.